அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறோம் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்க மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவ்வாறாக கருத்து தெரிவித்திருக்கிறார். மனுவை விரைவாக விசாரணைக்கு எடுக்க கோரி மனுதாரர் சார்பில் முறையிட்ட போது தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்த கருத்து தொடர்பான கூடுதல் விவரங்கள். வக்பு திருத்த சட்டம் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வாதிடப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பிட்டு மேற்கு வங்க மாநிலத்தில் தொடர்ச்சியாக இந்த வக்பு சட்ட திருத்தம் உள்ளிட்ட விஷயங்கள் நடந்ததுக்காக மிகப்பெரிய கலவரங்கள் முர்ஷிதாபாத் ஆகிய பகுதியில் தொடர்ச்சி நடந்துட்டு வருது. இந்நிலையில் அம்மாநிலத்தில் உடனடியாக குடியரசுத் தலைவரை ஆட்சி அமல்படுத்தணுங்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விரைவாக விசாரிக்கணும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு ஒரு மிக முக்கியமான கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போது நாங்கள் அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறோம் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி வருகிறோம். இந்த நேரத்தில் குடியரசுத் தலைவருக்கு இத்தகைய ஒரு உத்தரவை நாங்கள் பிறப்பிக்க முடியுமா, பிறப்பிக்க நாங்கள் நினைக்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற உள்ளிட்ட பல விஷயங்களை ஒரு சலித்து கொண்டுவாரே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, கடந்த சில நாட்களாக ஒரு பக்கம் பாஜக இருக்கக்கூடிய எம்பிக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய இந்த விசாரணை தொடர்பான கருத்துக்கள் வெளியிட்டு வராங்க. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக கிளப்பியிருக்கு. அதே போல துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசிட்டு வரக்கூடிய நிலையில தற்போது ஒரு மிக முக்கியமான கருத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்ட நிஷிகாந்த் துபே மீது ஒரு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனுவானது தற்போது உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தடுத்த கட்டங்கள்ல அந்த மனுவானது விசாரணைக்கு ஏற்கப்படுமா, எத்தகைய ஒரு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.